பளிச்சென்று பிரகாசித்த ஒரு காலை. அந்த கிராம வீதியில் சின்ன சின்ன குருவிகளும் பூச்சிகளும் ஒரு வாசலில் காத்திருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது யார் தெரியுமா? பூனை பாட்டி. ஒரு பெரிய மென்மையான கம்பள பூனை. வயதானாலும் மிகவும் சுறுசுறுப்பானவள். அவளுடைய சிறிய வண்டி எப்போதும் ஒற்றுமையாக தயாராகியிருக்கும். ஒரு கம்பளத்தால் அடுக்கப்பட்ட இருக்கைகள், ஒரு மெல்லிய மணி ஒலி, ஒரு சிறிய கொடி மினுமினுக்குது முன்னே. பூனை பாட்டி வந்து வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாள். அவளுடைய முகத்தில் ஒரு புன்னகை, அவளுடைய இதயத்தில் ஒரு பொறுப்பு. பூச்சிகள் ஒவ்வொன்றும் சிறு பைகளை தூக்கி ஏறுகின்றன. சிட்டுக்குருவிகள் சில்லறை இசையை ஒலி எழுப்பிக் கொண்டே உள்ளே பறக்கிறார்கள். வண்டி மெதுவாக நகர ஆரம்பிக்கிறது. மணல் வீதியில் ஒரு சுழற்சி, பசுமை வழியாக ஒரு சிரிப்பு. பாட்டி ஒவ்வொரு இடத்திலும் நின்று அனைவரையும் பார்த்து பாதுகாப்பாக பயணிக்க வைக்கிறாள். வண்டி ஓடுவதில்லை, அது பாசத்தோடு பயணிக்கிறது. பூனை பாட்டிக்கு இது ஒரு வேலை அல்ல, இது மகிழ்ச்சியான பொறுப்பு. அவளால் எல்லோரும் எங்கே வேண்டுமானாலும் செல்கிறார்கள். பள்ளி, பூங்கா, பம்பரம் சுழற்றும் இடம் கூட. சில நேரம் வண்டியில் நின்று சிறு பாடலும் பாடுகிறார்கள். சில நேரம் பூனை பாட்டி ஒரு சிறு ஜோக் சொல்வது போல் சிரிப்பு குரல் ஒலிக்கிறது. பிறகு ஒரு வெயில் கதிர் முகத்தில் விழும்போது பாட்டி வண்டியை நிறுத்தி அனைவரையும் சிரித்தபடி இறக்கி விடுகிறாள். அந்த சின்ன வண்டி, அந்த பாச பூனை பாட்டி இரண்டும் சேர்ந்து ஒரு சின்ன உலகத்தை மகிழ்ச்சியாய் நகர்த்துகின்றனர். நம் வீட்டில் இருந்தே துவங்கி அன்பில் நிறைந்த ஒரு பயணம். அதுதான் பூனை பாட்டி வண்டி ஓட்டுறா.